போன மேட்ச் பாத்தீங்களா? அந்த அபி ப்ரோ எப்படி ஆனாரு, இவங்க எப்படி ஆனாங்க? ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்போம். அவரோட கில்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணி இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரீம் மேட்ச்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு 5 வருஷமா ஒரு யூடியூபரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவர் கில்ல பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி அவரோட கூட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி லைவ்ல பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா சத்தியமாக நல்லா மறக்கவே பார்த்தீங்கன்னா முடியாது. ஒரு காலத்தில் அதாவது ஒரு 2022 23 பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் போயிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுவோம். நம்மளுடைய கமெண்ட் அவருக்கு ஒரு வாட்டியை பார்த்துட மாட்டாரா, நம்ம சேட்டை ஒரு வாட்டியாவது படிச்சிட மாட்டாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்த காலம் எல்லாம் போய் இன்னைக்கு அவரோட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை போட்டு அவர்கள் கில்ல பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி அவரோட பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா பார்த்தீங்கன்னா இருக்குன்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ள வந்திருக்கலாம். எஸ்ஆர்எம் ப்ரோ என்ன விளாடுறாரு நினைச்சிங்க, சத்தியமாக பார்த்தீங்கன்னா நான் மிரண்டு போயிட்டேன். அவர் கூட விளையாடும் போது அவரோட அட்டாக்கிங், அதுக்கப்புறமா அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி அடிக்கிறதுலாம் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா தலைவர் விளையாடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் மொபைலை வச்சு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணி ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குரோனாவை போட்டு ரஷ் பண்ணிடுவோம். நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ சொல்ல ரஷ் பண்ண சொன்ன உடனே நம்மளை பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் கில்ல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நிறையவே நடந்திருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோக்கு கில்லு கொடுக்காம எடுக்கிறது, அதுக்கப்புறமா வாசி கில்லு தட்டுறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நல்ல டேமேஜ் அவரையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி முடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சரியான மடசாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்க கில் பார்த்தீங்கன்னா 3 கில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஃபன் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ், சரியான டேமேஜ் கொடுத்து விட்டுருவேன். P90 போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுருப்பேன். இந்த இடத்துல நம்ம எஸ்ஆர் ப்ரோ ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. நீங்களே பார்த்துட்டு வாங்க. ப்ரோ இவங்க எல்லாம் கொண்டு போடுறாங்க ப்ரோ. புய்யா ஒரு கிலோ கூட விட மாட்டாங்க ப்ரோ. கேட்டிங்களா? அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா மேலே வந்திருப்போம். மேலே ஒரு 100 டேமேஜ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை போட்டு எங்கே வருவான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என் பக்கத்தில் வரும். என் பக்கத்தில் ஏன்டா வந்து என் பக்கத்தில் வந்து அடிக்காமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல அவனை பார்த்தீங்கன்னா மட்டசாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. நீங்களே பார்த்துட்டு வாங்க. அதுவும் அந்த அபியை கூட்டின்னு வந்து தப்பா போச்சு. ஒரு கிலோ கூட விட மாட்டாப்ல. சரி, ரைட்டா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ டிஸ்கார்டில் இருந்தார். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் மைக்கில் தான் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து கேம் மைக்கில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணல, கேட்கறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி அவர் பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. ரெண்டாவது நான் லைவ்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த இடத்துல 2 பேரும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிட்டாங்க. பின்னாடி வந்து எவ்வளோ சொருவுற மாதிரி இருந்து சரி சுற்றி வாழ போது ஒரு மெடிக்கெட்டை போட்டு வெளியில் போய் நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ வெறித்தனமாக ரிவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட வந்து கிரனேட் ஹுக் பண்ணோம். சரி வெளியில் வந்து அடிச்சிடலான்னு பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கேப் நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர். அந்தாண்ட ஓடுவாருன்னு பார்த்தா இந்தாண்ட ஓடியாரு, என்ன பண்றது? ஓகே ரைட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மோடில் தான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ மேலே ஒருத்தன் அடிச்சிட்டு இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு அழுத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கில்லை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவனோ வந்து அந்த குளோவால் சோனுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவனையும் பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சு அந்த வாழையெல்லாம் உடச்சு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்து அதில் வந்து 2 பேரை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எவனோ கிரேனேட் தூக்கி போட்டான். அந்த எவன்டா பக்கத்தில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுமே காணலாம். அவன் வந்து லாங்லேருந்து ஏதோ கிரேனேட் தூக்கி வீசியிருப்பான் போல. இங்கே காரில் வந்தவனையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வாசிகள் போயிடுச்சு. என்ன பண்றதே தெரியல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு வாசிகள் எடுத்துருமா நண்பா. இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் மட்டும் நீங்க பாத்துருவாங்க. வாசிகள் எடுத்துருமா, ரியாக்ஷன் மட்டும் பாத்துருவாங்க. அருமை. சூப்பர் அபி. எத்தனை டேமேஜ் தான் அடிச்சு நானும் பாக்குறேன். இந்த இடத்துல எனக்கே பார்த்தீங்கன்னா தோணுச்சு, அபி ரொம்ப எல்லை மீறி பேரிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்கும்போது தோணுச்சு. அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவர் டவுன் ஆயிடுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாழை போட்டு பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணி தூக்கி விட்டுருவோம். இந்த இடத்துல என்னால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போயா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எஸ்ஆர்எம் ப்ரோ அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரஷ் பண்ணி வருவோம். எஸ்ஆர்எம் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கப்பாக இருக்கா. நானும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுப்பேன். சைடில் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுவோம். சரி உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோ ரஷ் பண்ணி அந்த இடத்துல வெறித்தனமா அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுவார். தூக்கி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் அளவு. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சுற்றி போய் அடிக்கிறான்னு சொல்லிட்டு போனவர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாட்டிக்கிட்டாரு. சரி நம்ம இங்கிருந்து நம்ம எஸ்ஆர்எம் ப்ரோக்கு பேக்கப் கொடுப்போம், 2 பேருக்கும் பேக்கப் கொடுப்போம் சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அழுத்திட்டு இருந்தேன். பின்னாடி தான் சொல்லுவா பார்த்தான், எவன்டா அதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தான். இந்த இடத்துல நான் அவனுக்கிட்ட ரஷ் பண்ணியிருக்கணும். நான் எங்கே போகிறது, எஸ்ஆர்எம் ப்ரோக்கு பேக்கப் கொடுக்குறதா இல்லாட்டி இவன் அடிக்கிறதான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. உடனே அந்த டைம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ப்ரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் வாங்கினார். சரி இவருக்கு பேக்கப் கொடுக்க இங்கே பெருன்னு சொல்லிக்கிட்டு ஒரு
ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த பாறைக்கு பின்னாடி ஒழுங்கா இருந்து அழகா பேக்கப் கொடுத்துருந்தேன்னா நீட்டாக இந்த மேட்ச் போய் எடுத்துக்கலாம். அவருக்கு பேக்கப் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கைலர் தூக்கி போட்டான். ஆட மடப்பையில எதுக்குடா இப்போ ஸ்கைலர் தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு நான் மாட்டிட்டு அவர் எப்படியோ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாரு. பின்னாடி பாறைக்கு பின்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருந்த இனிமே சரியா பார்த்தீங்கன்னா கவனிக்கல நினைக்கிறேன். இதுக்கப்புறமா லைவ்ல என்ன நடந்தது நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க நண்பா. தலைவா அப்போ இங்க ரைட்ல ஒருத்தர் இருக்கான். ப்ரோ ஏன் ப்ரோ நீ ஏன்டா ப்ரோ வந்த நீ இங்கே இருந்திருக்கலாமே ப்ரோ. 2 பேரும் போட்டு அழுத்தினீங்க ப்ரோ. ஃப்ளோவில் இல்லை ப்ரோ, இருந்தால் கூட நான் தப்பிச்சிருப்பேன் ப்ரோ. உடச்சினே இருக்கேன். சரி ஓகே ரைட், வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பாருங்க. எஸ்ஆர் ப்ரோ பற்றி சொல்லணும்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷங்க. சரி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் நண்பா. பாய் நண்பா, பாய் பாய்.